இன்றைய தினத்திலும் கூட இந்த ஆராதனை முடிந்த பின்பு இந்த நேரத்தில் நம்ம இந்த தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் தொடர் வேத பாடங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்படியாக இன்றைய தினத்திலும் கூட தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் 7வது அத்தியாயம் பாகம் 2 வகுப்பு 24 வகுப்பு 26 4 மிருகங்களும் சின்ன கொம்பும் என்கிற அந்த சத்தியத்தின் அடிப்படையில் சகோதரர் அரவிந்தன் அவர்கள் இந்த பாடத்தை நடத்துவார். அதற்கு துவக்க ஜெபமாக சகோதரர் குணசேகரன் ஜெபத்தை எடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டார். ஜெபம் செய்வோம். எங்களதிமான இசுத்த வழிநடத்துக்கு தான் அன்பேன் பரலோக பிதாவே, இந்த ஆசிரியக்கப்பட்டதான அந்த மதியான வேலைக்காய் நன்றிகளையும் தொதைகளையும் சோத்திரங்களையும் எங்கள் அன்பின் ஆண்டவரும் ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நம்முடைய சமத்தை கடந்து வருகிறோம். தகப்பன எங்களுடைய ஒரு நாளை கோட்டை கொடுத்து இந்த நாளில் அப்பா துதிக்காங்க தாவே உம்முடைய சத்தியத்தை கேட்க முடியாது இந்த தேவனை கர்த்தர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த நம்முடைய பிரதான கிருபிக்காக நன்றோடு துதிக்கிறோம். தானியேல் புஸ்தகத்தில் அப்பா 7ஆம் அதிகாரம் பார்ட் 2வது பாகமாய் பார்க்க போகிறோம். அப்பா துதிக்காங்க தாவே இதுவரையும் நாங்கள் 26 அப்பா கிளாஸ் முடிக்க முடியாது, 25 முடிக்க முடியாகும், 26வது கிளாஸை அட்டன் பண்ண அப்பா நாங்கள் பார்க்க முடியாது என் தேவன் கொடுத்த நம்முடைய பிரதான கிருபிக்காக நன்றோடு துதிக்கிறோம். இந்த நாளில் தோடு கொடுக்கதான் நம்முடைய மகனை மூடி மறைத்து என் தேவன் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறமையா சோத்திரம். மறைபொருளை அப்பா துதிக்கிறோம். மறைபொருளை கர்த்தருக்கே உரியதென்ற வார்த்தையின்படியாய் மறைபொருளை என் தேவனை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டி அந்த துதிக்கிற தாவே அப்பா நாங்கள் அதை அப்பா துதிக்கிற தாவே நாங்கள் ஆராயத்தக்கதாக எங்களுக்கு கிருபையும் ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் வேகத்தையும் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த நாளை நேரத்தை நம்முடைய கருத்து கொடுக்கிறோம். பொறுப்படுத்தி நடத்தும் எங்கள் கேட்கிற யாவரும் அப்பா பயன்பட என் தேவன் கிருபை பாரட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தற்பொழுது அன்பு சகோதரர் அரவிந்தன் இந்த பாடத்தை நடத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி பிரதர். எல்லாரும் உட்காரலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் வாரந்தோறும் பார்த்து வருகிறதான இன்றைய நாளிலும் தானியேல் புத்தகத்தின் 7வது அதிகாரம் எத்தனாவது பார்ட்னா 2வது பார்ட் என்ன பண்ண போறோம்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அன்புக்குரிய சகோதரர்கள், இன்னைக்கு நம்ம ரொம்ப ஷார்ட்டா தான் பார்க்க போறோம். ஏன்னா கடந்த வாரத்துல 2 மிருகம் என்ன பண்ணிட்டோம்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ இன்னைக்கு அந்த மீதி இருக்கிற 2 மிருகத்தை குறித்து என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்ம பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நம்ம எப்பவுமே போல என்ன பண்ணுவோங்க, ஒரு ரீகேப். இப்போ கடந்த வாரத்துல பார்த்தது நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் ஒரு ரீகேப் நீங்க தான் என்ன பண்ண போறீங்கன்னா சொல்ல போறீங்க. ஸோ இப்போ சொல்லுங்க, கடந்த வாரத்துல நம்ம என்னென்ன எது குறித்து நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? எதுல இருந்து ஆரம்பிச்சோம்? 7th சாப்டர் 1st verseல இருந்து ஆரம்பிச்சோம். ஸோ இப்போ அதுல நமக்கு முக்கியமா என்னென்ன விஷயங்களை நம்ம அங்க பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானியேல் கண்ட அந்த கனவு. ஸோ இப்போ அந்த கனவுல என்ன வந்ததுன்னா 4 மிருகங்கள் வந்தது. அந்த 4 மிருகம் எங்க இருந்து வந்தது? கடல்ல. ஸோ இப்போ கடல்ல இருந்து தானா வந்துருச்சா மிருகம்? காற்று. ஸோ இப்போ அந்த காற்று என்ன? வானத்தின் 4 காற்று. 2 விஷயம் பார்த்தோம். பூமியின் காற்று வேற, வானத்தின் காற்று வேற. ஸோ இப்போ வானத்தின் காற்றுனா என்ன அப்படின்றத பார்த்தாங்களா? ஸோ இப்போ இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ராஜ்யங்களுக்கும் பின்னாடி யார் இருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது சாத்தானும் விழுந்து போன தூதர்களும் என்ன பண்றாங்கன்னா இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த என்ன பண்ணோம்னா கடந்த பாடத்துல நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ அதை தொடர்ந்து தான் பார்க்கும்போது அவங்க தான் அந்த கடல்ல அந்த காற்றை விடுறாங்க. ஸோ இப்போ அந்த காற்று என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 4 மிருகங்களை கொண்டு வந்தது. ஸோ இப்போ முதலாவது மிருகம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது சிங்கத்தை போல என்ன பண்ணுச்சுன்னா அந்த மிருகம் இருந்தது அப்படின்ற விஷயத்த என்ன பண்ணிருந்தா நம்ம பார்த்தோம். ஸோ அதற்கு என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுகின் செட்டைகள் அதற்கு என்ன பண்ணப்பட்டதுன்னா கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். ஸோ வாசிக்கலாம். தானியேல் 7:4. தானியேல் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். முந்தினது சிங்கத்தை போல இருந்தது, அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது.
மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. அன்புக்குரிய சகோதர சொல்லி இதை குறித்து நம்ம தெளிவா நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இந்த சிங்கம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது பாபிலோன் சாம்ராஜ்யம். ஸோ இப்போ உலக ராஜ்யங்களிலே ரொம்ப மேலான சாம்ராஜ்யமா எப்படி காட்டுக்கு சிங்கம் ராஜாவா இருக்குதோ, இந்த உலக ராஜ்யங்களுக்கு ஒரு கிங் மாதிரி இருந்தது யாரு அப்படின்னு பார்க்கும்போது நேபுகாத் நேச்சார். ஸோ இப்போ அவருடைய காலகட்டம் அப்படிதான் இருந்தது. அதனுடைய இறகுகள் பிடுங்கப்பட்டதுன்னும் போது அவர் மேட்டுமைக்குள்ள போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அவருடைய கவர்மெண்ட் அவர்கிட்ட இருந்து என்ன பண்ணுதுன்னா பிடுங்கப்பட்டது. ஸோ இப்போ அதற்கு மனுஷ இருதயம் கொடுக்கப்பட்டதுன்னா கடைசியில் அவர் என்ன ஆயிட்டாருன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு திருந்தி ஒரு நல்ல ஒரு மைண்டுக்கு வந்தாரு அப்படின்ற விஷயத்த என்ன பண்ணோம்னா பார்த்தோம். அடுத்து வாசிக்கலாம் தானியேல் 7:5 இரண்டாவது மிருகம். தானியேல் 7:5. பின்பு கரடி கோப்பாகிய வேறே 2ஆம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலாவெலும்புகளையும் கவ்விக்கொண்டிருந்தது. எலும்பி வெகு மாம்சம் தின்னென்று அதற்கு சொல்லப்பட்டது. இந்த ஒரு விஷயமும் அன்புக்குரிய சகோதரர்கள் நம்ம பார்த்தோம். இப்போ கரடி எதற்கு ஒப்பா இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது மேதோ பெர்ஷியா சாம்ராஜ்யத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்னா பார்த்தோம். இப்போ ஏன் கரடி அப்படின்னு பார்க்கும்போது அது வளர்ச்சி பிடிக்கக்கூடிய ஒரு தன்மை கரடிக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த மேதோ பெர்ஷியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு முற்றுகையின் மூலமா தான் அதிகமா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய கண்ட்ரோல் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தேசத்தின் மேல எடுப்பாங்க. ஸோ அதற்கு உதாரணமா கூட அவங்க எப்படி பாபிலோனை கேப்சர் பண்ணாங்கனாலே அதுவே ஒரு வித்தியாசமான ஒரு முற்றுகை. அதாவது ஐப்ராத் நதியை திசை திருப்பி என்ன பண்ணாங்கன்னா அவங்க அந்த ஒரு சாம்ராஜ்யத்தை கூட பிடிச்சாங்க. ஸோ அது 3 எலும்புகள் என்ன பண்ணிட்டு இருந்தது, வாயில கவி கொண்டு இருந்தது இல்லைங்களா? அதை குறித்து பார்த்தோமா? ஸோ அப்ப அந்த 3 எலும்புகள் என்னது? கரெக்ட். பாபிலோன், லிடியன் எம்பையர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈஜிப்ட். ஸோ இந்த 3மே பாத்தீங்கன்னா அதற்கு முன்னாடி ரொம்ப பலம் வாய்ந்த ராஜ்யங்கள். அதையே இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த கரடி எப்படி அங்க கவ்வி கொண்டிருக்குதோ வெகு மாமிசம், அதாவது அந்த மிகப்பெரிய போரின் மூலமா என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பெர்ஷியன்ஸ் அங்க வின் பண்ணிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த கடந்த வாரம். ஸோ இந்த 2 மிருகத்தை பார்த்தோம். ஸோ அடுத்து தானியேல் பார்த்துட்டே இருக்கிறாரு. இந்த கரடிக்கு அப்புறம் இன்னொரு மிருகம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வெளியில வருது சமுத்திரத்துல இருந்து. ஸோ அது என்ன அப்படின்றத வசனத்துல வாசிக்கலாம். தானியேல் 7:6. தானியேல் 7:6. அதன் பின்பு சிவிங்கியை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த மிருகம் எப்படி இருக்குன்னா இங்க நமக்கு என்ன போட்டிருக்குங்க, சிவிங்கின்னு போட்டிருக்கு. சிவிங்கி கரெக்டா? சிவிங்கின்றது பாத்தீங்கன்னா மொழிபெயர்ப்புல தவறானது. அது என்ன வரணும்னு பாத்தீங்கன்னா லெப்பார்ட், அதாவது சிறுத்தை. ஸோ இப்போ இங்கிலீஷ் பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா லெப்பார்ட் அப்படின்னு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த சிறுத்தை எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா இதற்கு 4 தலைகள் என்ன பண்ணிருக்குன்னா இருந்திருக்குது. ஸோ இப்போ இந்த 4 தலைகள் பிளஸ் 4 பட்சியின் சட்டைகள் அப்படின்னு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கு. 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் 4 செட்டைகளும் என்ன பண்ணப்பட்டதுன்னா இருந்தது. ஸோ இப்ப ஏன் இந்த 4 செட்டைகள் அப்படின்னு பார்க்கும்போது 4 பார்க்கும்போது 4 பக்கமும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, உலகளாவிய. ஸோ இப்ப இந்த ராஜ்யம் என்ன பண்ணிருக்குன்னா ஒட்டுமொத்த உலகத்தையுமே ஒரு டைம்ல என்ன பண்ணிருக்குன்னா கண்ட்ரோல் பண்ணிருக்கு இந்த சிறுத்தை. ஸோ இப்ப இந்த சிறுத்தையே நம்ம ஒரு நபர் கூட நம்ம கம்பேர் பண்ணலாம்னா யார் கூட கம்பேர் பண்ணலாங்க? அலெக்சாண்டர் தி கிரேட். ஸோ இப்போ இவர் என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது ஒரு யங் ஏஜ்ல என்ன பண்ணிருக்காருன்னா ஒட்டுமொத்த உலகத்தையுமே என்ன பண்ணிருக்காருன்னா சுற்றி கவர் பண்ணிருக்கிறாரு. ஸோ இப்போ அதனாலதான் அவருக்கு அந்த சிறுத்தை, அதாவது அந்த சிறுத்தைனாலே வேகம். ஸோ இப்போ வேகமா போய் என்ன பண்றதுன்னா அந்த கவர் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம். ஸோ இப்போ இது பாத்தீங்கன்னா அந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தை என்ன பண்ணுதுன்னு நமக்கு இங்க அடையாளப்படுத்துது. ஸோ இப்போ இவருக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இவர் மேக்சிமம் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாருன்னா சீக்கிரமாவே என்ன பண்ணிட்டாருன்னா கேப்சர் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது 4 தலைகள். ஸோ அந்த 4 தலைகள் எதை அடையாளப்படுத்தும்? இதெல்லாமே நம்ம 5ஆம் உலக பேரரசுலயும் பார்த்திருக்கிறோம். 2ஆம் அதிகாரம் பார்க்கும்போது நம்ம அதை பார்த்திருக்கிறோம். ஸோ அதனால நம்ம ஃபாஸ்டா போலாம். ஸோ அந்த 4 தலைகள் அங்க என்ன அங்க கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது அலெக்சாண்டருக்கு பிறகு அந்த ராஜ்யம் என்ன ஆகுதுன்னா 4 பேருக்கு என்ன பண்ணுதுன்னா பிரிக்கப்படுது. ஸோ அந்த 4 பேர் ஞாபகம் இருக்குங்களா? 4 தளபதிகள் அவருக்கு இருந்தாங்க. ஸோ இப்போ 4 பேரும் என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த ராஜ்யத்தை அப்படியே என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதில் யார் யாருன்னு பார்க்கும்போது செலுக்கஸ்,
டாலமி, கசாண்டர், லெசிமேக்கஸ். ஸோ இப்போ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹிஸ்டரியிலேயே நிறைய படிச்சிருக்கலாம். ஸோ இப்போ இதுல அதிகமான பகுதியை யாரு அங்க வச்சிருந்தா அப்படின்னு பார்க்கும்போது செலுக்கஸ் இவர் என்ன பண்றாருன்னா அதிகமான பகுதியை அவரோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாரு. அது அடுத்து பார்க்கும்போது இந்த ஆப்பிரிக்கா ரீஜன் அந்த இடத்துல யாரு வச்சிருக்கிறாருன்னா டாலமி என்ன பண்றாருன்னா அவர் வச்சிருக்கிறாரு. அப்புறம் ஐரோப்பா சைடு வந்து கசாண்டர், அதுக்கப்புறம் லெசிமேக்கஸ் இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அந்தந்த பகுதிகளை வச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த டைம்ல இவங்களுக்குள்ளவே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இவங்களுக்குள்ளே பல போர்கள் என்ன பண்ணுதுன்னு நடக்குது. இவங்களுக்குள்ளே ஒரு சண்டை நடந்து அதுக்கப்புறம் ராஜ்யங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு சில சண்டைகள் வந்து அப்படியே ராஜ்யங்கள் எல்லாம் பிரியுது. ஸோ இப்போ கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இதுல இருந்து ஸோ இப்போ அவங்க என்னென்ன ஏரியாலாம் கவர் பண்ணியிருந்தாங்கன்னு பார்க்கும்போது ஸோ இப்போ மேக்சிமம் என்டையர் வேர்ல்டுல பிரதானமான இடங்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க பிடிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ இப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு டேனியல். ஸோ இப்போ என்ன நடந்திருக்கும் சிவிங்கிக்கு அப்புறம் சிறுத்தைக்கு அப்புறம் கடல்ல இருந்து வேறொரு மிருகம் வருது. டேனியல் அதை பார்த்துட்டே இருக்கிறாரு. ஸோ இப்போ இந்த மிருகம் எங்க இருந்து வருதுன்னா இந்த 4 தளபதிகள் இருந்தாங்க இல்லைங்களா, இவங்க ஆட்சி செய்யக்கூடிய இவங்க பிரச்சனையிலே இருந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மிருகம் வருது. ஸோ இப்போ அந்த மிருகம் யாருன்றதை நம்ம பார்க்கலாம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதற்கு பின்பு தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாயிருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்றுருவமாயிருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. இங்க பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிலே, இந்த மிருகம் எப்படி இருந்ததுன்னா இதற்கு முன்னாடி பார்த்த மிருகத்துக்கும் இதுக்கும் ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். 10 கொம்பு இல்ல, அதை காட்டிலும் ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. இதற்கு முன்னாடி பார்த்த மிருகங்கள் எல்லாம் ஒரு மிருகத்தை, அதாவது ராஜ்யங்கள் எல்லாம் ஒரு மிருகத்தோட என்ன பண்ண முடியுதுன்னா கம்பேர் பண்ண முடியுது. சிங்கம்னா இது சிங்கத்தோட என்ன பண்றாங்கன்னா பாபிலோனை கம்பேர் பண்றாங்க. சிறுத்தையோட வந்து கிரேக்க சாம்ராஜ்யத்தை கம்பேர் பண்றாங்க. கரடியோட மேதோ பெர்ஷியாவை கம்பேர் பண்றாங்க. பட் இந்த மிருகத்தை வந்து எது கூடமே என்ன பண்ண முடியல, கம்பேர் பண்ணல. அதாவது இது மாதிரி ஒரு மிருகமே என்ன பண்ணல, இல்ல யாருமே பார்த்தது இல்ல. அந்த மாதிரி ஒரு வேற்று உருவமா என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா என்ன பண்ணுதுன்னா இந்த மிருகம் இருக்குது. சோ இந்த மிருகத்துக்கு என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா கெடிதும் பயங்கரமா இருக்குது. அது பார்க்கவே ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. அதற்கு பெரிய இரும்பு பற்கள், அதாவது அது கையில எது மாட்டினாலும் அது என்ன பண்ணிடும், அப்படியே நொறுக்கி என்ன பண்ணிடும்னா போட்டுரும். அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மீதியா இருந்தா கூட என்ன பண்ணாதான் அது விட்டு வைக்காது. சோ அதையும் அது என்ன பண்ணிடும் பாத்தீங்கன்னா தன்னுடைய கால்களால் என்ன பண்ணிடுதுன்னா அங்க அது மிதித்து போடக்கூடிய அந்த ஒரு நிலைமையில இருக்கக்கூடியதுதான் இந்த ஒரு மிருகம். சோ இப்ப இந்த மிருகத்துக்கு பின்னாடி இந்த மிருகம் உருவானதுக்கு யார் காரணமா இருப்பாங்க, அதாவது இந்த ராஜ்யம் உருவானதுக்கு யார் காரணம்? நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த இல்ல பேக்ரவுண்ட்ல, அதாவது வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவிகள். குறிப்பா நம்ம சாத்தான் யாரோட கண்ட்ரோல்ல, எந்த ராஜ்யத்தை கண்ட்ரோல் வச்சிருந்தாருன்னு பார்த்தோம் இல்லைங்களா, ரோம். சோ அப்போ சாத்தானே டைரக்டா வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ராஜ்யம் தான் எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரோம பேரரசு. சோ இப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பலத்ததுமான கெடிதும் பயங்கரமான மிருகம். சோ இப்ப இது மாதிரி ஒரு மிருகமே என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா உலகத்துல இல்ல. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு மிருகமா இருந்திருக்கு. சோ இப்போ இந்த காலகட்டத்துலதான் யார் வாழ்ந்திருக்கா தெரியுங்களா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சரி, அப்போஸ்தலர்களும் சரி இந்த மிருகத்தோட காலகட்டத்துல வாழ்ந்திருக்காங்க. சோ அப்பனா பாருங்க எந்த அளவுக்கு அவங்க ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. சோ இப்ப இந்த ரோம் கவர்மெண்ட்ன்றது இந்த உலகத்திலேயே வந்து நம்ம இப்ப இருக்கிற கவர்மெண்ட்லாம் நம்ம ரொம்ப பெருசா பாக்குறோம். பட் இதெல்லாம் காட்டிலும் பல மடங்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கவர்மெண்ட் எதுனா இந்த ரோம் கவர்மெண்ட் தான். சோ இப்ப தனக்கு கீழ் இருக்கிற எல்லாத்தையும் அது என்ன பண்ணிடும்னா தன்னோட கண்ட்ரோல்ல என்ன பண்ணிடும்னா அது எடுத்துரும் அப்படின்ற விஷயத்த பாக்குறோம். சோ அதற்கு என்ன கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னா பெரிய பற்கள். சோ அப்ப அந்த பற்கள் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த ராஜ்யத்தை என்ன பண்ணிருக்காது, இதற்கு முன்னாடி இருந்த அந்த 3 மிருகங்கள் என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா அது கடிச்சு நொறுக்கி என்ன பண்ணிருக்குன்னா அது போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த கால்களில் மிதித்து போடுறதுன்றது அது யாராச்சும் அதுக்கு கண்ட்ரோல்ல இல்லைன்னா அது என்ன பண்ணிடும்னா அந்த ரோம் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய மிலிட்ரி பவரை வச்சு என்ன பண்ணிடுவாங்க, எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆர்மி தான் யாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரோமன் ஆர்மி. ஸோ இப்போ நம்ம கூட பார்த்துருப்போம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய காலகட்டத்தில் கூட நிறைய வந்து போர் வீரர்கள் இருப்பாங்க. அவர் அடிக்கும் போது கூட பார்த்திருப்போம், நம்ம சுற்றி எவ்வளவு ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் இருந்தாங்க. அதே மாதிரி பேதுருவ ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்க, சிறைச்சாலையில போட்டிருப்பாங்க.
அதற்கு எத்தனை இது போட்டிருக்காங்க தெரியுங்களா? வாட்ச்மேன்ஸ் போட்டிருந்தாங்க தெரியுங்களா? 4. ஒரு வகுப்புக்கு 4 பேருன்னு சொல்லி 16 பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு மனுஷனை பாக்குறதுக்கு அவங்க வாட்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கவர்மெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோமன் ஆர்மி. ஸோ இப்போ இவங்க காலகட்டம், இந்த ரோமன் எம்பையர் இந்த காலகட்டத்துல தான் என்ன அதிகமா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூசிபிகேஷன், அதாவது இந்த சிலுவையில் அறையக்கூடிய அந்த முறை இருக்கு இல்லைங்களா, அதை அதிகமா பண்ணது யாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரோமர்கள். ஆனா இந்த முறையை அறிமுகப்படுத்தினவங்க யாரு அப்படின்னா பெர்ஷியர்கள் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா அறிமுகப்படுத்தினாங்க. அதாவது குற்றவாளிகளுக்கு இந்த மெத்தட்ல என்ன பண்ணலாம், தண்டனை வழங்கலாம் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினது பெர்ஷியர்கள். பட் அதை ஒரு மும்முரமா, அதை ஒரு என்ன சொல்றது, ரெகுலரா பிராக்டிஸ்ல கொண்டு வந்தது யாருன்னா இந்த ரோமன் கவர்மெண்ட். அதனால தான் நம்ம பாக்குறோம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே கடைசியில் எதுல தான் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம், சாத்தானுடைய ஒரு பிளான் கூட வந்து பாருங்க ரொம்ப மோசமான ஒரு தண்டனையை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அவன் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கலாம். பட் அந்த தண்டனையை யாருக்கு அகைன்ஸ்ட் ஆயிடுச்சுன்னா சாத்தானுக்கே. அவர் அங்க சிலுவையில ஜெயித்தது சாத்தானுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி அங்க கொண்டு வந்தது அப்படின்ற விஷயத்த கூட இங்க பாக்குறோம். அதே போல அப்போஸ்தலர்களுக்கும் இந்த மாதிரி நிலைமைகள் என்ன பண்ணப்பட்டதுன்னா வந்தது. ஸோ இப்போ இந்த மாதிரி இருந்த ஒரு ரோமன் கவர்மெண்ட், ஸோ இப்போ இவர்கள் காலகட்டத்துல தான் அப்போஸ்தலர்களும் சரி, முதலாம் கால சபை, 2ஆம் கால சபை எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா என்ன பண்ணப்பட்டார்கள்னா டைரக்டா சாத்தானோட என்ன சொல்றாங்க அந்த இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது அவங்களோட வெப்பன்ஸ் வந்து ஆயுதங்கள் அதிகமா யாரை தாக்குனது அப்படின்னு பார்க்கும்போது முதலாம் கால சபை, 2ஆம் கால சபை, குறிப்பா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு இவங்க எல்லாம் இருந்த காலகட்டம் தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் என்ன பண்ணிருக்குன்னா நடந்திருக்கு. ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ராஜ்யம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சொல்லிட்டோம். ஸோ இப்போ இந்த காலகட்டத்துல அதுல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மிருகத்துக்கு என்ன இருந்தது, 10 கொம்புகள். ஸோ அந்த 10 கொம்புகள் எதை அடையாளப்படுத்தும்? 10 ராஜ்யங்கள் எல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான். ஸோ இந்த 10 ராஜ்யங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ரோமை தலைமையிடமாக கொண்டு சுத்தி என்னன்னா ஒரு சில நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா 10 நாடுகள் ரோமுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதாவது வாலண்டியரா என்ன பண்ணாங்கன்னா சப்போர்ட் பண்ணாங்க. இதை கூட நம்ம வாசிக்கலாம். Also notable was that it had the political wisdom to give some feeling of autonomy to the countries that it took into its borders. This was a great factor in remaining strong. ஸோ இப்போ தமிழ்ல வாசிங்க. மேலும் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் அது தனது எல்லைகளுக்குள் எடுத்துக்கொண்ட நாடுகளுக்கு சுயாட்சி உணர்வை அளிக்கும் அரசியல் ஞானத்தை கொண்டிருந்தது. இது வலுவாக இருப்பதற்கு ஒரு பெரிய காரணியாக இருந்தது. இந்த ஏன் இந்த ரோமன் கவர்மெண்ட் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட டாக்டிக்ஸ், அவங்களோட முறை எப்படின்னா ஒரு ராஜ்யத்தை அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா ஃபுல்லா என்ன பண்ண மாட்டாங்கன்னா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க, அங்க இருக்கிறவங்க கிட்ட என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த ராஜ்யத்தை கொடுத்துருவாங்க. அதுதான் அந்த சுயாட்சி முறை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காலத்துல யாரோட கண்ட்ரோல்ல இருந்தது உலகம்? ரோமன் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் இருந்தது. பட் யூதர்கள் எல்லாம் யாரோட கண்ட்ரோல், இஸ்ரேல் யாரோட கண்ட்ரோல்ல இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஏரோது, நமக்கு தெரியும் இல்லைங்களா, ஏரோது தான் என்ன பண்ணுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து டைம்ல யூதயால ராஜாவா இருந்தாரு. பட் அவங்களுக்கு மேல யார் இருந்ததுன்னா ரோமன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா இருந்தாங்க. ஸோ இந்த ரோமன் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா தலைமை இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள அவங்க கிட்டே கொடுத்துருவாங்க. அதாவது எபிரேயர்களுக்கு ஏரோதே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களையே விட்டுட்டாங்க. ஸோ இப்போ அவங்க என்ன முறைகள் எல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். It encouraged ethnic individualities in customs, religions, local laws, language, etc. Consequently, those countries symbolized by the 10 horns, symbolic of power, voluntarily supported the empire. We might call it an enforced voluntarism, but the protection of Roman armies was appreciated. ஸோ இந்த ரோமன் கவர்மெண்ட் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு தேசத்தை பிடிச்சிட்டாங்கன்னா அந்த தேசத்தோட மொழி என்ன பண்ணிக்கலாம்னா பேசிக்கலாம், அந்த தேசத்தோட பழக்க வழக்கங்கள் நீங்க அப்படியே என்ன பண்ணீங்க ஃபாலோ பண்ணீங்க, எல்லாமே நீங்க என்ன பண்ணிடுங்க ஃபாலோ பண்ணீங்க. பட் உங்களோட சப்போர்ட் மட்டும் யாருக்கு இருக்கணும்னா நீங்க யாரோட கண்ட்ரோல்ல இருக்கணும்னா ரோமோட கண்ட்ரோல்ல தான் நீங்க இருக்கணும். ஸோ அப்படிதான் பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கூட அந்த குற்றப்படுத்தும் போது கூட அங்க இவரு ஒரு விஷயம் சொல்லுவாரு, யாரு நம்ம பிலாத்து சொல்லுவாரு, நீங்க என்ன பண்ணுங்க உங்க முறைப்படியே நீங்க என்ன பண்ணலாம், இவரை நீங்க தண்டிக்கலாமே அப்படின்னு கேட்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, கல்லெறிகிறது அவங்க யூதர்களோட முறை. ஸோ இப்போ யூதர்கள் என்ன பண்ணலன்னா அவங்கள இயேசு கிறிஸ்துவ கல்லெறியல, மாறாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா அடுத்த கட்டமாக ரோமன்ஸோட
தண்டனை முறை தான் என்ன பண்ணாங்கன்னா அவங்க பழக்க வழக்க அந்த நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்ற விஷயத்த பாக்குறோம். ஸோ இப்போ இதனால தான் இந்த ரோமன் கவர்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா அவங்களுக்கு தனித்தனி உரிமைகள் என்ன பண்ணிருந்ததுன்னா கொடுத்திருந்தது. அதே மாதிரி தான் அந்த 10 கொம்புகளும் தனித்தனியா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெல்ஜியம்னு ஒரு நாடு இருக்குன்னா அவங்களுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கும், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிப்பாங்க. பட் கண்ட்ரோல் மட்டும் யாரோட கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இங்க ரோமோட கண்ட்ரோல். ஸோ அதே நம்ம பார்க்கும்போது சாத்தானுடைய கண்ட்ரோல்ல இருக்கும். இந்த 10 கொம்புகள் வந்து பாத்தீங்கன்னா மற்ற கெட்டுப்போன தூதர்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்ற விஷயத்த பாக்குறோம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரோமன் கவர்மெண்ட்டே நம்ம எப்படி பண்ணலாம்னா 2 வகையா பிரிக்கலாம். அந்த கவர்மெண்டோட ஆட்சி முறை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து மதம் சார்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆட்சி பண்ணுவாங்க. அதே போல அரசியல் சார்ந்து பொலிட்டிக்கல் பவர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஆட்சி பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இப்படியே தானியேல் என்ன பண்றாருன்னா பார்த்துட்டே இருக்கிறாரு. அந்த மிருகம் வருது, அதற்கு 10 கொம்பு என்ன பண்ணுதுன்னா இருக்குது. ஸோ இந்த 10 கொம்பு அந்த 10 நாடுகள் ரோமுக்கு என்ன பண்ணுன்னா சப்போர்ட் பண்ணிட்டே இருக்குது. இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல நடக்குது. அதையும் தானியேல் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாரு. வாசிக்கலாம், தானியேல் 7:8. தானியேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ இந்த ரோமன் கவர்மெண்ட் அந்த மிருகம் இருக்கு. ஸோ அந்த மிருகத்துக்கு 10 கொம்புகள், அதாவது அந்த 10 ராஜ்யங்கள் அந்த மிருகத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இது யார் பார்த்துட்டு இருக்கிறாருன்னா டேனியல் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா பார்த்துட்டே இருக்கிறாரு. ஸோ இங்க பார்க்கும்போது வசனம் என்ன சொல்றாருன்னா இதோ, நம்ம முன்னாடியே பார்த்தோம், இதோ அப்படின்னாலே என்ன ஒரு விஷயத்த அங்க சொல்ல வர்றாருன்னா ஒரு முக்கியமான விஷயத்த என்ன பண்றாருன்னா இங்க டேனியல் சொல்ல வர்றாரு அப்படின்ற விஷயத்த என்ன பண்றாரு நம்ம இங்க பாக்குறோம். அடுத்து என்ன நடக்குதா, அந்த 10 கொம்புகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா முளைக்குது. அதாவது அந்த 10 கொம்பு இருக்குது, அதுக்கு நடுவுல இடையில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு சின்ன கொம்பு என்ன ஆகுதுன்னா இங்க வருது அப்படின்ற விஷயத்த பாக்குறோம். அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3. ஸோ இது வரும்போது எப்படி வருதா, ஆல்ரெடி இருக்கிற 3 கொம்பை பிடுங்கிட்டு என்ன பண்ணுதான் இது வருதான், பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. ஸோ இப்ப இது என்னது, போப்பு மார்க்கம். ஸோ இப்ப நமக்கு நல்லா தெரியும் 2ஆம் அதிகாரத்தை இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஒரு கேள்வி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ இப்ப இந்த தானியேல் கண்ட மிருகத்துல வரக்கூடிய அந்த சின்ன கொம்பு தான் யாருங்க, போப்பு மார்க்கம் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்னா சொல்றோம். ஸோ இப்ப இதே போப்பு மார்க்கம் 2ஆம் அதிகாரத்துல இவர் பார்த்தாரு இல்லைங்களா சிலை, அதுல எங்க இருக்கு, கேள்வி புரியுதுங்களா? இப்போ இந்த சின்ன கொம்பு வந்து எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 10 கொம்புல இருந்து அந்த சின்ன கொம்பு நடுவுல தனியா எழும்பி வருது. இது தானியேலோட விஷன்ல. இதே நேபுகாத்நேச்சார் கண்ட விஷன், அந்த சிலை இருக்குது இல்லைங்களா, அந்த சிலையில இந்த சின்ன கொம்பு எதை அடையாளப்படுத்தும், நீங்க அப்படியே லைனா சொல்லி பாருங்களேன். சோ இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இல்ல ஆர்டரா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், தலை. சோ தலை யாரு, பாபிலோன் சாம்ராஜ்யம். அடுத்து பார்க்கும்போது வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா மேதோ பெர்ஷியா. அடுத்து அது என்னது, வெண்கலம். ஓகேங்களா. அடுத்து இரும்பு வந்து ரோம். ஓகேங்களா. கரெக்ட். அந்த களிமண் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னதுன்னு பாத்தீங்கன்னா இங்க போப்பு மார்க்கத்தை இங்க அடையாளப்படுத்தும். இங்க பாருங்க, இப்போ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இரும்பு இருக்கிற பகுதி ஃபுல்லா ரோம், அதுல இருக்கிற ஒரு இதுதான் பார்க்கும்போது இந்த களிமண். ஸோ ஏன் எப்படி இந்த களிமண் இந்த சின்ன கொம்போடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த போப்பு மார்க்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா களிமண் மாதிரி தான் என்ன பண்ணுமா இருக்கும். அதாவது மண்டையில என்ன இருக்காதுங்க, ஒண்ணுமே இருக்காது. ஆனா தன்னை என்ன காட்டிக்கணும், இரும்பு மாதிரி தன்னை என்ன பண்ணிக்கணும், தன்னை காட்டிக்கும். பட் என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒண்ணுமே இருக்காது. ஸோ அந்த காலப்பகுதியில தான் என்ன ஆகுதுன்னா இந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத பாக்குறோம். ஸோ இப்போ அடுத்து இன்னொரு கேள்வி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன் இந்த போப்பு மார்க்கத்தை தேவன் சின்ன கொம்பு அப்படின்னு சொல்றாரு? போப்பு மார்க்கம் என்ன சின்ன கொம்பா? போப்பு மார்க்கம் சின்ன கொம்பா? அவங்க எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணிருக்காங்க, ரொம்ப மிகப்பெரிய ஒரு காலப்பகுதியை ஆட்சி பண்ணிருக்கிறாங்க, எத்தனையோ பேரை கொண்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அப்பேற்பட்ட ஒரு இதுவை வந்து தேவன் ஏன் சின்ன கொம்பு அப்படின்னு சொல்றாரு? ஏதாச்சும் யோசிக்க முடியுதுங்களா? ரொம்ப ஈஸி. என்னன்னா ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கவர்மெண்ட்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு கிங் இருந்தாரு, ஒரு ராஜ்யம் இருந்தது, மிலிட்ரி பவர் இருந்தது. பட் போப்பு மார்க்கத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா போப்பு மார்க்கத்துக்கு ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் இருக்குதுங்களா? ஸோ இப்போ போப்பு மார்க்கத்தை ஃபுல்லா
கண்ட்ரோல் பண்ண அதாவது போப் மார்க்கம் உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணுச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் என்ன பண்ணலன்னா, ஒரு ராஜா மாதிரிலாம் என்ன பண்ணலன்னா அவங்க கண்ட்ரோல் பண்ணல. அதே மாதிரி அவங்களுக்கு ஆர்மி பவர்லாம் என்ன பண்ணல இல்ல. பட் ஆனா என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க மேக்சிமம் எல்லாரையுமே என்ன பண்ணிருக்காங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிருக்கிறாங்க. ஸோ அதாவது கவர்மெண்ட்டும் கிடையாது, மிலிட்ரி எதுவுமே இல்ல. அதனாலதான் இது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது சின்ன கொம்பு. பட் ஆனா அதோட விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அது ஒரு 2 விஷயத்த பண்ணுது. என்னென்ன பண்ணுச்சு? இல்ல அந்த சின்ன கொம்புல 2 விஷயம் இருக்குது. மனுஷ கண்கள் பெருமையானவைகளை பேசும் வாய்கள். சோ அதை குறித்து நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். சோ இப்போ இது சின்ன கொம்பா இருந்தாலும் இது உலகத்தையே என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்குது அப்படின்ற விஷயத்த என்ன பண்றோம்னா இங்க பாக்குறோம். சோ இப்போ இந்த சின்ன கொம்பு தான் யாரு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்க்கக்கூடிய போப்பு மார்க்கம் அப்படின்ற விஷயத்த சொல்றோம். சோ இப்போ இந்த போப்பு மார்க்கம் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்குன்னா ஒரு வசனம் வாசிச்சோம். முன்னாடி இருந்த 3 கொம்புகள் என்ன பண்ணிருக்கு? பிடுங்கப்பட்டு தான் என்ன இருக்குன்னா இது வந்திருக்கு. ஸோ இப்போ அந்த ஒரு ஹிஸ்டரி கூட நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஏன் சின்ன கொம்பு அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த ஒரு விஷயத்த கூட வாசிச்சிருங்க. Papacy setting up in power came about as described in verse 8. The political seat of Rome had moved from Italy to Constantinople. The emperor's control in the west was diminished. வசனம் 8 விவரிக்கப்பட்டுள்ளபடி போப் மார்க்கம் அமைத்தல் அதிகார தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் வந்தது. ரோமின் அரசியல் இருக்கை இத்தாலியிலிருந்து கான்ஸ்டான்டினோப்பிளுக்கு மாற்றப்பட்டது. மேற்கில் பேரரசர்களின் கட்டுப்பாடு குறைக்கப்பட்டது. அன்புக்குரிய சகோதரர் சொல்லி இது என்ன ஒரு விஷயம்னா இந்த சின்ன கொம்பு எப்படி வந்தது அப்படின்றதுக்கான ஒரு விளக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பகுதி. ஸோ இப்போ பேப்பசி செட்டிங் அப் எப்படி இந்த சின்ன கொம்பு வெளியில வந்தது, என்ன ஒரு காரணத்துக்காக வெளியில வந்தது அப்படின்றதுதான் இங்க நம்ம பாக்குறோம். இதற்கு என்ன ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ரோமன் எம்பையர் என்ன பண்றாங்கன்னா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ராஜா ரோம்ல என்ன பண்றாருன்னா ஆட்சி பண்ணிட்டே இருக்கிறாரு. திடீர்னு அந்த ராஜா என்ன பண்றாராம் தன்னுடைய தலைமை இடத்தை எங்க இருந்து எங்க கொண்டு போறாருன்னு பார்க்கும்போது இத்தாலியிலிருந்து கான்ஸ்டான்டினோபிளுக்கு என்ன பண்றாருன்னா தன்னோட கேபிட்டல் என்ன பண்றாருன்னா அந்த காலகட்டத்துல ஒரு ராஜா என்ன பண்றாருன்னா மாத்துறாரு. ரோம ராஜா என்ன பண்ணிடுறாருன்னா இத்தாலி இனிமேல் நம்மளோட கேபிட்டல் இல்ல, கான்ஸ்டான்டினோபிள் என்ன பண்ணிடலாம் அங்க போயிடலான்ட்டு என்ன பண்றாருன்னா அந்த இடத்த தலைமையிடமா அதாவது அரசியல் தலைமையிடமா கான்ஸ்டான்டினோபிள மாத்துறாரு. ஸோ இப்போ இந்த கான்ஸ்டான்டினோபிள மாத்துனதுனால இங்க இத்தாலியில என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட பவர் அங்க வீக் ஆகுது. ஸோ அதான் இங்க பாக்குறோம் மேற்கில் பேரரசர்களின் கட்டுப்பாடு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா குறைக்கப்படுது. ஸோ அந்த ரோமனோட பவர் அங்க வெஸ்டர்ன் எம்பையர் அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா குறையிறதுனால உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ராஜாலாம் என்ன பண்றாங்க, இந்த ரோமன் ராஜா என்ன பண்றாருன்னா ஸோ இப்போ நம்மளுடைய அரசியல் பவர் அங்க குறையுது, அதை நம்ம கண்ட்ரோல்ல பண்ணோம்னா என்ன பண்ணலாம்னா அங்க ஜனங்கள் எல்லாம் யாருக்கு மதிப்பு கொடுக்குறாங்க, யாருக்கு கீழே அவங்க இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது பிஷப்புங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா கீழே, அதாவது இது வரைக்கும் போப்புன்ற நேம் என்ன பண்ணலன்னா அவங்க சூட்டப்படல. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பேர்ல தான் அழைக்கப்பட்டாங்கன்னா பிஷப்ன்ற பேர்ல தான் அழைக்கப்பட்டாங்க. சோ அப்போ என்ன பண்றாருன்னா ஒரு ராஜா என்ன பண்ணிடுறாருன்னா இந்த வெஸ்டர்ன் இருக்கிற அந்த மேற்கு பகுதி என்ன பண்றாருன்னா மதத்தோட கண்ட்ரோல் என்ன பண்ணிடலாம் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிஷப்புக்கு என்ன பண்றாருன்னா ஒரு விஷயத்த என்ன பண்றாருன்னா கொடுக்குறாரு. அந்த பிஷப்பை ஒரு இடத்துல என்ன பண்றாருன்னா உட்கார வைக்கிறார். இதை குறித்து நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தானியேல் 12:11 வாசிக்கலாம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். அந்த கான்ஸ்டான்டினோபிளுக்கு அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த வெஸ்டர்ன் இடத்துல அந்த பவரை மறுபடியும் அவங்க பெறணும்னா அந்த இடத்துல யாரை வச்சாதான் கரெக்டா இருக்கும்னு அவங்க டிசைட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பிஷப்பை நம்ம என்ன பண்ணலாம்னா அங்க ஒரு ராஜா மாதிரி நம்ம மாட்டலாம். சோ அதுதான் நம்ம வசனத்துல பாக்குறோம். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு என்ன ஆகுதுன்னா போப்புக்கு அங்க வாய்ப்பு என்ன கொடுக்குறாங்க. அதாவது பிஷப்புக்கு என்ன பண்றாங்கன்னா போப்பா என்ன பண்றாங்கன்னா அங்க கன்வெர்ட் பண்றாங்க. சோ அந்த போப் என்னவா ஆகுறாருன்னு பார்க்கும்போது அந்த இடத்துல சோ இது எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிபி 539 தான் வந்து போப்புக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த அதிகாரத்தை கொடுக்குறாங்க. வாசிக்கலாம். இதையே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சொல்றாரு. வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல். மேலும் பாலாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறாரே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். நம்ம இன்னைக்கு கூட பாடத்துல பார்த்தோம் இல்லைங்களா? சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பாழாக்கும் அருவருப்புன்றது போப் என்ன ஆகுறாருன்னு பாத்தீங்கன்னா முதல்ல அந்த இடத்துல என்ன ஆகுறாருன்னா அந்த பதவிக்கு அங்க வருகிறார். அந்த பிஷப் வந்து போப்பா மாறுறாரு.
ஸோ இப்போ அதுதான் யாருன்னு பார்க்கும்போது பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானியல் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறார். ஸோ இப்போ இந்த போப்பு மார்க்கம் அப்படின்னாலும் ஒண்ணுதான், சின்ன கொம்பு அப்படின்னாலும் ஒண்ணுதான், இந்த களிமண்ணாலும் ஒண்ணுதான். யாரை தான் அடையாளப்படுத்துதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ரோமுக்கு கீழே வந்த போப்பு மார்க்கத்தை என்ன பண்ணுதுன்னா அது அங்க அடையாளப்படுத்துது அப்படின்ற விஷயத்த இங்க பாக்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ அடுத்து பார்க்கும்போது அந்த நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம படிச்சோம் இல்லைங்களா, போப்பு மார்க்கத்தை ஃபார்ம் பண்ணும்போது இந்த இட்டாலி டு கான்ஸ்டன்டினோபிள்க்கு அவங்க மாத்தினதுனால அங்க யாரை அவங்க வச்சுட்டாங்கன்னா போப்பை தலைமையா வச்சுட்டாங்க. அதாவது மதத்துக்கிட்ட என்ன பண்ணிட்டாங்கன்னா வெஸ்டர்ன் எம்பையரை கண்ட்ரோல்ல கொடுத்துட்டாங்க. ஸோ அதற்கு யார் இந்த விஷயத்த பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது பாண்டிஃபிக்ஸ் மேக்சிமஸ்ன்றது போப்புக்கு கொடுத்த பட்டம். பாண்டிஃபிக்ஸ் மேக்சிமஸ்னா அதற்கு முன்னாடி இந்த பட்டம் யாருக்கு தான் இருக்கும்னா ராஜாக்களுக்கு மாத்திரம், ரோமன் எம்பையருக்கு மாத்திரம் தான் பாண்டிஃபிக்ஸ் மேக்சிமஸ் என்ற ஒரு பட்டத்தை என்ன பண்ணிருந்தாங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ முறையா அந்த பட்டத்தை யாருக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த பிஷப்புக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அதுதான் வந்து பார்க்கும்போது பாண்டிஃபிக்ஸ் மேக்சிமஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமை மத ஆளுநர் அப்படின்னு ஒரு பதவி அங்க என்ன பண்றாங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இது யார் கொடுத்தா தெரியுங்களா? எந்த ரோம் எம்பையர் கொடுத்தாரு தெரியுங்களா? ஞாபகம் இருக்குங்களா? கான்ஸ்டன்டைன் கிடையாது. கான்ஸ்டன்டைனுக்கெல்லாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம். இது யார் கொடுத்தான்னு பார்க்கும்போது ஜஸ்டினியன். ஜஸ்டினியன் சொல்லக்கூடிய ஒரு எம்பரர் என்ன பண்றாருன்னா ரோம்ல இருக்கிறாரு. அவர் ஃபுல்லா யாருக்கு சப்போர்ட்னா போப்பு மார்க்கத்துக்கு ஃபுல் சப்போர்ட். அவர் தான் என்ன பண்றாருன்னா போப்பை என்னவா பார்க்கிறாருன்னா தலைமை மத ஆட்சியாளரா என்ன பண்றாருன்னா பாண்டிஃபிக்ஸ் மேக்சிமஸா அங்க அவர் கன்வெர்ட் பண்றாரு. ஸோ இனிமேல் யாரோட கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னு அவர் சப்போர்ட் பண்றாருன்னா போப்பு மார்க்கத்தோட கண்ட்ரோல். ஸோ அந்த ஒரு இடம் தான் என்ன ஒரு இடம் அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் அந்த அன்றாட பலி நீக்கப்பட்டு அந்த பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்பட்ட அந்த ஒரு கால பகுதின்றதை நம்ம என்ன பண்றோம்னா இங்க பாக்குறோம். ஸோ இப்போ போப் என்ன வந்துட்டாருன்னா பவருக்கு வந்துட்டாரு. ஸோ இப்போ இந்த வெஸ்டர்ன் யூனியன் அந்த இடத்துல என்ன ஆயிட்டாருன்னா போப்பு பவருக்கு வந்துட்டாரு. அடுத்து பார்க்கும்போது வாசிக்கலாம் தானியேல் 7:8. தானியேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. சோ அன்புக்குரிய சகோதரர், இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த போப் வந்தாரு. சோ இப்ப வந்து என்ன பண்ணாருன்னா வரத்துக்கு முன்னாடி 3 இதுவை பிடுங்கினார் அப்படின்னு பாக்குறோம் இல்லைங்களா. சோ இப்ப இங்க போப்பு போய் சண்டை போட்டு பிடுங்கி இருப்பாரா? சோ இப்ப யார் பண்ணதுன்னு பார்க்கும்போது ஜஸ்டினியன் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இவர் என்ன பண்றாருன்னா போப்புக்கு சப்போர்ட்டா இவர் என்ன பண்றாருன்னா இதற்கு முன்பாக இருந்த அங்க பவர்ல இருந்த ராஜ்யங்களை என்ன பண்றாருன்னா நீக்கிட்டு போப்பை என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல வைக்கிறாரு. சோ அந்த 3 கொம்பு யாருன்னு பார்க்கும்போது பிளக்ட் அப் தி வெஸ்டர்ன் எம்பையர். ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா வெஸ்டர்ன் எம்பையர்னு சொல்லக்கூடிய ஒரு இது என்ன ஆகுதுன்னா ராஜ்யம் அந்த இடத்துல இருக்குது. அதை பிடுங்கிட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஹெருலி அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா அந்த பதவிக்கு வராரு. ஸோ இப்போ இது ஒரு கொம்பு, ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த வெஸ்டர்ன் எம்பையர்ன்ற ஒரு கொம்பை பிடுங்கிட்டு ஹெருலின்றவர் என்ன பண்றாருன்னா அந்த ஒரு பவருக்கு வராரு. அந்த ஹெருலின்றவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ரோகாட்ஸ், இந்த ஆஸ்ட்ரோகாட்ஸ் என்ன பண்றாருன்னா பிடுங்கிட்டு அவர் பவருக்கு வராரு. அதாவது வெஸ்டர்ன் எம்பையர் கொம்பை பிடுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹெருலி, அந்த ஹெருலியோட கொம்பை பிடுங்கிறது யாருன்னு பார்க்கும்போது ஆஸ்ட்ரோகாட். இந்த ஆஸ்ட்ரோகாட்ஸோட கொம்பை பிடுங்கினவர் தான் யாருன்னு பார்க்கும்போது ஜஸ்டினியன். ஸோ இப்போ இந்த ஆஸ்ட்ரோகாட்ஸ் இருக்காரு இல்லைங்களா, இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏரியஸ்க்கு சப்போர்ட். ஏரியஸ் யாரு தெரியுங்களா? ஏரியஸ் யாரு தெரியுங்களா? 3ஆம் கால சபையினுடைய தூதன். அதாவது திரித்துவத்துக்கு அகைன்ஸ்டா இருந்தவர். அவங்களோட சப்போர்ட்டர் தான் யாருன்னு பார்க்கும்போது இந்த ஆஸ்ட்ரோகாட்ஸ். இப்போ இந்த இடத்துலதான் ஜஸ்டினியன் என்ன பண்றாருன்னா இந்த ஆஸ்ட்ரோகாட்ஸை அவங்களோட இது கொம்பை என்ன பண்றாருன்னா உடைக்கிறார். ஸோ அப்போதான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த திரித்துவ போதனை என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அதிகமா டெவலப் ஆகுது. ஸோ இப்போ ஜஸ்டினியன் அந்த இடத்துல யாருக்கு அதை கொடுத்துட்டாருன்னு பார்க்கும்போது இதுதான் அந்த டைம் தான் வந்து பாத்தீங்கன்னா AD 539 அந்த டைம்ல தான் என்ன ஆகுறாருன்னு பாத்தீங்கன்னா போப்பு தன்னுடைய முழு பவருக்கு என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல வராரு அப்படின்ற விஷயத்த பாக்குறோம். இந்த வெஸ்டர்ன் எம்பையர் ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா டவுன் ஆகுது. அதுதான் அந்த முதலாவது கொம்பு உடையிறது. அடுத்து அந்த ஹெருலின்ற கொம்பு உடையுது. அடுத்து பார்க்கும்போது ஆஸ்ட்ரோகாட்ஸ் அந்த 3 கொம்பையும் உடைச்சிட்டு தான் யார் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது அந்த சின்ன கொம்பு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அங்க பெருசா வந்தது. ஸோ இப்போ அதுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தோம். 2 விஷயம் பார்த்தோம். பெருமையானவைகளை பேசும் வாய் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இருந்தது. அடுத்து பார்க்கும்போது மனுஷ கண்கள் அதுக்கு அங்க இருந்தது. ஸோ இது எதை அடையாளப்படுத்தும்? ஸோ இப்போ இந்த போப்பு மார்க்கம் வந்து எப்படி என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா அது பவர் வரத்துக்காக ரோமன் கவர்மெண்ட்டுக்கு 2 விஷயம் இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா இரும்பு பற்கள் பிளஸ் அது
கிடைக்கிறதெல்லாம் மிதிக்கக்கூடிய 2 ஆக்டிவிட்டி இருந்தது, 2 தன்மைகள் இருந்தது. அதே மாதிரி இந்த போப்பு மரத்துக்கு 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு மனுஷ கண்கள், இன்னொன்னு பார்க்கும்போது பெருமையானவைகளை பேசும் வாய். சோ இப்ப இந்த மனுஷ கண்கள் அப்படின்றது என்னன்னா, இந்த போப்பு மரகம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஜனங்களை வந்து மனுஷ பார்வையிலே என்ன பண்ண வச்சுட்டாங்கன்னா பார்க்க வச்சுட்டாங்க. அதாவது பூமிக்குரிய பார்வை, அதாவது அந்த ஆசீர்வாதமான ஒரு லைஃபையே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜனங்களை பார்க்க வச்சுட்டாங்க. அதாவது இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் அதான் நம்ம பார்ப்போம். அவன் வந்து என்ன பண்ணுவான், பிரமாணங்களையும் இதுவையும் என்ன பண்ணுவான், காலங்களையும் சட்டங்களையும் என்ன பண்ணுவான், மாற்றுவான். அப்படின்ற மாதிரி அவங்க தேவனை பார்க்கறத விட்டுட்டு பூமிக்குரிய பார்வை, அதாவது அதுதான் அந்த மனுஷ கண்கள், பூமிக்குரிய பார்வை, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த போப்பு மார்க்கம் ஜனங்களுக்கு அதிகமா சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்து இந்த போப்பு மார்க்கிட்ட இருந்த விஷயம் என்னன்னா பெரிய வாய். சோ இது எதை அடையாளப்படுத்தும், பிக் மவுத். இது இங்கிலீஷ்ல கூட ஒரு வெக்காபுலரியா யூஸ் பண்ணுவாங்க. பிக் மவுத்னு பார்க்கும்போது ரொம்ப பொய் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அதிகமான பொய்களை பேசி என்ன பண்ணாங்கன்னா ஜனங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த உலகத்தையே நாங்க கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய பொய்களை பேசுனவங்க தான் யாருன்னு பார்க்கும்போது இந்த போப்பு மார்க்கம். ஸோ இப்போ இது தமிழ்ல வாசிங்க. மறுபுறம் சிறிய கொம்பு, போப், கண்கள் மற்றும் பெரிய வாய் உள்ளன. மனிதர்களை சிறைபிடிக்கும் திட்டங்களை எவ்வாறு உருவாக்குவது என்பதை அறியும் நீண்ட கால தொலைநோக்கு பார்வை அதற்கு உள்ளது. மேலும் அது பொதுவான பிழையின் துணிச்சலை கொண்டுள்ளது. பொய் பெரியது. ஆமா. சோ இப்ப இவங்களோட முக்கியமான விஷயம் என்னன்னா, மனிதர்களை எப்படி நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணுன்றதுக்காக அவங்களுக்காக நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க. அதாவது அவங்களுக்காக ஸ்கூல்ஸ் கட்டுறது, ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுறது, அந்த மாதிரி உலக பிரகாரமான விஷயங்களை நிறைய செய்து அவங்களை என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா தன்னுடைய கண்ட்ரோல்ல என்ன வச்சுட்டாங்க. யாருன்னு பார்க்கும்போது இந்த சின்ன கொம்பு அப்படின்ற விஷயத்த பாக்குறோம். சோ இப்ப கடைசியில இந்த சின்ன கொம்பு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அப்படின்ற இடத்துல எப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, தன்னைத்தானே என்ன ஆயிடுச்சுன்னா அது பெரிய ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு 2 தெசலோனிக்கேயர் 2:3-4. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவதெதுவோ, ஆராதிக்கப்படுவதெதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இந்த காலகட்டத்துலதான் என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, போப்பு தன்னைத்தான் தேவன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த தேவனுடைய சிங்காசனத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க எடுத்துக்கிட்டு இப்போ தன்னை உயர்த்தி தேவன் மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா காண்பிச்சுட்டாங்க. சோ இப்போ இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கிறா, இந்த விஷயங்கள் எல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கா, தானியேல் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப தானியேல் பார்த்துட்டு இருக்காருன்னா வேற யார் பாக்குறா, சபை வகுப்பாராகிய நாமளும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா இதெல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம். சோ இப்போ நமக்கு தெரியும் இந்த சின்ன கொம்பு தான், இந்த களிமண் தான், அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தோம் இல்லைங்களா. சோ இந்த போப்பு மார்க்கம் தான் என்னது, ஆன்டி கிரைஸ்ட்ன்றது யாருக்கு தெரியும், நமக்கு தெரியும். பட் அவங்க எல்லாம் இவங்க எப்படி பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, தேவன் மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பட் தானியேல் வகுப்பாருக்கு மாத்திரம்தான் தெரியும் இந்த சின்ன கொம்பு வேற இல்ல, இந்த போப்பு மார்க்கம் வேற இல்ல, இந்த களிமண்ணும் வேற இல்ல, இதுதான் அந்தி கிறிஸ்து அமைப்பு அப்படின்றது தானியலுக்கு மாத்திரம்தான் தெரியும். எப்படி அங்க தானியேல் அங்க பார்த்தாரோ அதே மாதிரி இன்னைக்கு நாமளும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பார்த்துட்டே இருக்கோம். சோ இப்போ இப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது தேவன் இதை அப்படியே விட்டுட்டாரா அப்படின்னு பார்க்கும்போது அடுத்து ஒரு விஷயங்கள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நடக்குது. சோ இப்போ இந்த காலப்பகுதியெல்லாம் பாக்குது இல்லைங்களா. இப்போ 4 மிருகங்கள் பார்த்துட்டோம். அதாவது பாபிலோன், மேதோ பெர்ஷியா, கிரீக், அப்புறம் ரோம். சோ இப்போ இந்த 4 காலப்பகுதியில இஸ்ரேல் எங்க இருந்தது, இஸ்ரேல் என்ற ஒரு தேசம் இருந்தது இல்லைங்களா. இந்த 4 காலப்பகுதியில இஸ்ரேல்ன்றது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் அந்த புறஜாதியாரின் காலம். சோ இந்த புறஜாதியாரோட கண்ட்ரோல்ல தான் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மிதிக்கப்பட்டுட்டு இருந்தாங்க. சோ அந்த காலப்பகுதி தான் பாத்தீங்கன்னா அந்த ஜூயிஷ் டயஸ்பரா இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்த அந்த காலப்பகுதி. சோ இப்போ அதுதான் இந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கிறோம். சோ அடுத்து இதை பார்த்துட்டே இருக்கும்போது நெக்ஸ்ட் ஒரு விஷயத்த என்ன பண்றாருன்னா டேனியல் பாக்குறாரு. இப்ப 4 மிருகத்தை என்ன பண்ணிட்டோம் பார்த்துட்டோம். அடுத்து தேவன் அப்படியே விட்டுட்டு இருக்கிறான்னா இல்ல, அதுதான் வாசிக்கிறோம். அடுத்து வாசிங்க தானியேல் 7:9. தானியேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும்
பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. ஆஹ் அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்போ இந்த 4 மிருகமும் வெளியில வந்தது. அதற்கு அப்புறமா டேனியல் இன்னொரு விஷயத்த பாக்குறாரு. அதுதான் என்ன விஷயம்னா, நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. உடனே அந்த சீன் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மாறுது. அந்த மிருகத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா வேற ஒரு விஷயம் வருது. சோ அது என்னன்னு பார்க்கும்போது நீண்ட ஆயுசுள்ளவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, வீற்றிருந்தார் அப்படின்ற விஷயம் வருது. அவர் எப்படி இருக்கிறாருன்னா உறைந்த மழையினுடைய அந்த வஸ்திரம் வந்து அப்படி இருந்தது. அவருடைய சிரசின் மயிர் வெண்மையா இருந்தது. பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலைகளாக என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா இருந்தது அப்படின்ற விஷயத்த என்ன பண்றோம்னா பாக்குறோம். சோ இப்போ இந்த 4 மிருகத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சம்பவம் தான் இது. சோ இப்போ ஒரு கேள்வியோட நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஒரு பாடத்தை முடிக்கலாம். இப்போ இந்த நீண்ட ஆயுசுள்ளவர்ன்றது யாரை அடையாளப்படுத்தும்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அடையாளப்படுத்துமா, அல்லது நம்முடைய பிதாவாகிய தேவனை இது அடையாளப்படுத்துமா? சோ அதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்த வாரம் பார்க்க போறோம். இன்னைக்கு உங்களுக்கு ஹோம்வொர்க் என்னன்னா, இந்த நீண்ட ஆயுசுல உள்ளவர் யாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இல்ல பிதாவாகிய தேவனா அப்படின்றத நீங்க ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வாங்க. அடுத்த வாரம் இந்த 9ஆம் வசனத்தை என்ன பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். சோ இப்போ இது வரைக்கும் அடுத்த சண்டே இருக்கு. நம்ம வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே தான் நம்ம கன்வென்ஷன் போறோம். சண்டே இருக்கு. சோ அடுத்த வாரம் இந்த நீண்ட ஆயுசுள்ளவர் யாருன்றதை நம்ம தொடர்ந்து என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். இதுவரைக்கும் பொறுமையோடு கேட்டவங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த தொடர் வேத வகுப்பு பாடத்தின் இந்த நாளின் இறுதியில சகோதரர் ரவிவர்மா வந்து ஜெபித்து முடிக்குமாறு என்பதும் கேட்டுக்கொள்கிறேன். நாம் அனைவரும் எழுந்து ஜெபம் செய்யலாம். மகா உன்னதங்களின் வாசமா இருக்கும் எங்கள் பர்சனல் நல்ல தகப்பனே, உமக்கு ஒருவருக்கே சதா காலம் சோத்திரங்களும் துதிகளும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தெளிவும் தகப்பனே வாழ்நாள் இந்த ஒரு நாளுக்கு கூடுதலை கொடுத்து உம்முடைய மகத்தான சத்தியங்களை இந்த நாள் முழுவதும் நாங்கள் கேட்கும்படியாக தந்த ஒரு நல்ல வாய்ப்புக்காக நன்றி தகப்பனே. இது தகப்பனே இந்த தானியம் தீர்க்கதரிசனம் கூட தகப்பனே, இந்த அந்த கிறிஸ்து வகுப்பாரை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு அதற்குரிய விஷயங்கள் எல்லாம் நாங்கள் தெரிந்து கொண்டு தகப்பனே, இன்னும் வருகின்ற நாளை கூட தகப்பனே கருத்தில் கொடுக்குறோங்க தகப்பனே. இந்த தானியல் தீர்க்கதரிசன புத்தகத்தை நாங்கள் முற்றிலுமாய் கற்று தேர்ந்து அதன்படி நாங்கள் வாழ்ந்து உம்முடைய மகத்தான அரசாட்சிக்குள் நாங்களும் வரும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் பஸ்டாக தந்து வேண்டிக்கொள்ளும் தகப்பனே. இந்த சிறிய மண்டலங்களை கிறிஸ்திய வேண்டிக்கொள்ளும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென்.